கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசிர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். இவ்வாரமும் இந்நிகழ்ச்சியை கேட்டு ஆசிர்வதிக்கப்படுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. இந்நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். இனி கேளுங்கள் ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருப்பேரிலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேர்களாகி உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். 2ஆம் மாதத்தினுடைய முதல் நாளிலே ஆண்டவரை வழிபடும்படியாக நாம் வந்திருக்கின்றோம். கடந்த 1 மாத காலம் கர்த்தர் நம்மை இந்த புதிய ஆண்டிலே வழிநடத்தி 2வது மாதத்தினுடைய முதல் நாளிலே நம்மை அழைத்து வந்திருக்கின்றார். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்ற வேத வாக்கின்படியே இந்த ஓய்வு நாளை நாம் பரிசுத்தமாய் ஆசரிக்கவும், இந்த மாதம் முழுவதுமாக கர்த்தர் வைத்திருக்கின்ற எல்லா நன்மைகளையும் விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மை அழைத்திருக்கின்றார். ஒன்றுபட்டு நாம் அவரை வழிபடுவோம். கர்த்தர் நம்மையும் இந்த நிகழ்வையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. பிரார்த்தனை செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். 2ஆம் மாதத்தினுடைய முதல் நாளிலே நாங்கள் உம்மை ஆராதிக்க செய்த கிருபைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இப்படி பரிசுத்த வெளிப்படுத்துக்கு நேராக எங்களை அழைத்து வந்து ஆண்டவரே, கடந்த 1 மாத காலம் எங்களை நடத்தி வந்ததை நாங்கள் நினைவு கூர்ந்து உமக்கு நன்றி சொல்லவும், 2ஆம் மாதத்திலே எங்களுக்கு வைத்திருக்கின்ற எல்லா திட்டங்களை நாங்கள் அறிந்து கொள்ளவும் எங்களுக்கு கிருபைகளை தாரும். இப்பொழுதுமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் கர்த்தாவே. எந்த இடத்திலே எந்த சூழலிலே இருந்தாலும் உம்முடைய வார்த்தைகள் அவர்களோடு கூட பேசட்டும். வல்லமையுள்ள வார்த்தைகள் உம்மிடத்திலே இருக்கின்றது. அந்த வல்லமையான வார்த்தைகளை நாங்கள் பெற்று அதன்படி நடக்க எங்களுக்கு நீர் அருளை தாரும். நீரே எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி நடத்திட வேண்டும் என்று இரட்சகர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடும் இடமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே எல்லாம் சிருஷ்டித்த நமது தயவர பிதாவுக்கு என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். எல்லாம் சிருஷ்டித்த நமது தயவர பிதாவுக்கு ஆனந்த காலமாக அல்லேலூயா மகத்துவம் பல புகழ்ச்சி தோத்திரம் உண்டாயிருப்பதாக. பார்ப்பார் காப்பார் வல்லமையும் கிருபையும் அன்பும் எங்கும் அவர் செய்கையால் விளங்கும். மன்னிசருக்கு மீட்பரும் கர்த்தாவுமாம் சுதனுக்கும் ரட்சிப்பின் அன்புக்காக அல்லேலூயா
தேவாவிக்கும் அல்லேலூயா புகழ்ச்சியும் வணக்கமும் உண்டாக. வான ஞான வாழ்வினாலும் செல்வத்தாலும் தேற்றி வாரார். அதில் மூன்று சியைத்தாரார். எல்லா சிருஷ்டிகளாலேயும் பிதா குமாரன் ஆவிக்கும் ஆனந்த காலமாக. அல்லேலூயா மகத்துவம் பலம் புகழ்ச்சி தோத்திரம் உண்டாயிருப்பதாக. ஆமென், ஆமென். நீரானந்தம் ஆதியந்தம் பரிசுத்தம், பரிசுத்தம், பரிசுத்தம். ஆமென். கடவுளை தொழுவோம். கர்த்தரின் வாசல்களில் நன்றி அறிதலோடும் அவர் பிரகாரங்களில் துதியோடும் பிரவேசியுங்கள். அவருக்கு நன்றி செலுத்தி அவர் நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும், அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படிட கடவோம். வாருங்கள். கர்த்தர் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவுது. சற்று நேரம் அமைதியோடு கூட இருந்து நாம் செய்த பாவங்களை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். பாவத்தை அறிக்கை செய்த நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமாயிருக்கிற ஜனமாகி நாங்கள் சகல பாவங்களுக்கு அறவே சுத்திகரிக்கப்படுவதற்கும் அமைதலான மனதோடு உமக்கு ஊழியம் செய்வதற்கும் எங்களுக்கு பாவ மன்னிப்பும் சமாதானத்தையும் அருளி செய்ய வேண்டுமென்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க நாம் கவனமாக கேட்போம். இந்த நாளுக்கென்று வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 22 முதல் 33 வரை அடங்கியிருக்கிறது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானதெனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது சிமியோன் எனும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டுமிருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும்
உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டது என்றான் என்பதே. வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்து முடிந்தது. மீண்டும் ஒரு விசையாக தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடுபடுமாக பொதுவான பாடல்களில் எந்தன் அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். எனக்கு அருமையான தேவனுடைய சினமே, இந்த நாளிலுமாக ஆண்டவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக நம்முடைய கடந்து வந்திருப்பவர் பெங்களூர் ஐக்கிய இறையியல் கல்லூரியிலே தம்முடைய மேற்படிப்பினை படித்து வருகின்ற அருட்திரு ஜெயமணி ஐயா அவர்கள். அருட்திரு ஜெயமணி ஐயா அவர்கள்
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆலயத்தில் அர்ப்பணித்த வரலாற்று சிறப்புமிக்க நாளினுடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்கின்றார். விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஆண்டவருடைய செய்தியை இப்பொழுது கேட்போமாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான ஃபீபா வானொலி நேயர்களே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்நாமத்தில் அன்போடு வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் என்று சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். வரலாற்றில் இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக அனுசரிக்கப்படுகிறது. ஜனவரி மாதம் 28ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி வரை இருக்கிற ஒரு நாளை கணக்கில் கொண்டு அந்த நாளில் இயேசுவை அவருடைய பெற்றோர்கள் ஆலயத்தில் அர்ப்பணம் செய்தார்கள். ஆகவே இந்த சிறப்பான நாளை பல திருச்சபைகள் நினைவு கூறுகிறது. அதை சில திருச்சபைகள் பண்டிகையாகவும் ஆசரிக்கிறது. சில திருச்சபைகள் இந்த நாளை கேண்டல்மஸ் என்று அழைக்கிறது. சில திருச்சபைகள் ஆண்டவர் புறஜாதிகளுக்கு தன்னை வெளிப்படுத்தின நாளாக இந்த நாளை அனுசரிக்கிறது. ஒவ்வொரு வருடமும் அதனுடைய தேதி மாறிக்கொண்டே வரும். 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. அன்பானவர்களே, இது வரலாற்றில் ஒரு சிறப்பான நாளாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு குழந்தையாக இருந்தபோது அவருடைய பெற்றோர்கள் அவர் பிறந்ததற்கு பின்பு ஆலயத்தில் அர்ப்பணம் செய்வதற்காக கொண்டு போனார்கள். நீங்கள் அனைவரும் அறிந்திருக்கிறபடி மோசேயினுடைய சட்டம் மிக தெளிவாக சொல்லுகிறது. லேவியராகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே இருந்து நான் வாசிக்கின்றேன். நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஆண் பிள்ளையை பெற்றாள். அவள் சூதக ஸ்திரீ விளக்கமாயிருக்கும் நாட்களுக்கு சரியாக 7 நாள் தீட்டாயிருப்பாள். 8ஆம் நாளிலே அந்த பிள்ளையினுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்பட கடவது. பின்பு அவள் 33 நாள் தன் உதிர சுத்திகரிப்பு நிலையில் இருந்து சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறும் அளவும் பரிசுத்தமான யாதொரு வஸ்துவை தொடவும் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் வரவும் கூடாது. பெண் பிள்ளையை பெற்றாலாகில் அவள் 2 வாரம் சூதக ஸ்திரியைப் போல தீட்டாயிருந்து பின்பு 66 நாள் தன் உதிர சுத்திகரிப்பு நிலையில இருக்க கடவள். அவள் ஆண் பிள்ளையாவது பெண் பிள்ளையாவது பெற்றதற்காக அவளுடைய சுத்திகரிப்பு நாட்கள் நிறைவேறின பின்பு அவள் ஒரு வயதான ஆட்டுக்குட்டியை சர்வாங்க தகன பலியாகவும் ஒரு புறா குஞ்சையாவது காட்டு புறாவையாவது பாவ நிவாரண பலியாகவும் ஆசரிப்பு கூடார வாசலில் ஆசாரியனிடத்திற்கு கொண்டு வர கடவள். இது மோசேயினுடைய சட்டம். ஆகவே இந்த சட்டத்தின்படி இயேசுவினுடைய பெற்றோர்கள் அவரை ஆலயத்திற்கு அழைத்து கொண்டு போகிறார்கள். ஆகவே நான் முதலாவது சொல்ல வேண்டிய கருத்து, இயேசுவினுடைய பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைக்கு உரிய கடமையை நிறைவேற்றினார்கள். இவர்கள் ஆலயத்துக்கு போகிற போது அங்கே ஒரு வயதான மனுஷன் இருக்கிறான். லூக்கா 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். அப்பொழுது சிமியோன் என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவனை பற்றி சொல்லப்படுகிறது, அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். ஏதோ ஒரு காரியத்திற்காக இந்த வயதான முதியவர் காத்திருக்கிறார். எதற்காக காத்திருக்கிறார்? 26வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய். நீ இயேசுவை பார்த்துட்ட பிறகு அதற்கு பிறகுதான் இந்த உலகத்தை விட்டு நீ மறைந்து போவாய். அது வரைக்கும் எவ்வளவு வயசானாலும் நீ உயிரோடு இருப்பாய் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. இங்கே ஒரு வரலாற்றை நினைவுபடுத்த விரும்புகின்றேன். பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில் எழுதப்பட்டது. புதிய ஏற்பாடு கிரேக்கத்தில் எழுதப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிற எல்லாம் கிரேக்கத்தில் இருக்கும். பழைய ஏற்பாட்டை கிரேக்க மயமாக ரோமர்கள் மாற்றினார்கள். அப்படி மாற்றுகிற போது இந்த எபிரேய வேதாகமத்தை கிரேக்கத்திலே எழுதுவதற்காக 70 பேர் கொண்ட குழுவை நியமித்தார்கள். அந்த 70 பேர் கொண்ட குழுவில் இந்த சிமியோன் என்கிற மிகப்பெரிய வேத பண்டிதரும் இடம் பெற்றிருந்தார். இவருக்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை கிரேக்கத்திலே மொழிபெயர்ப்பதற்காக கொடுக்கப்பட்டது.
அப்பொழுது ஏசாயா 7ஆம் அதிகாரத்தை இவர் மொழிபெயர்த்து கொண்டிருந்தார். ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை அவர் மொழிபெயர்க்க வேண்டும். அப்பொழுது அந்த வசனத்தை வாசித்தார். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இந்த வசனத்தை வாசிக்கிற போது எபிரேயத்திலே ஆல்மா என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு கன்னிப்பெண் என்றும் சொல்லலாம், அம்மா என்றும் சொல்லலாம், தாய் என்றும் சொல்லலாம், வயதில் முதியவர் என்றும் சொல்லலாம். பல வார்த்தைகள் இதிலே பொருள் அடங்கி இருக்கிறது. ஆகவே இதை மொழிபெயர்க்கிற போது இப்படி அவர் மொழிபெயர்த்தார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு பெண் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் என்று அவர் மொழிபெயர்த்தார். அப்படி அவர் மொழிபெயர்க்கிற போது அவர் பக்கத்தில் ஒரு தேவதூதன் வந்து நின்று, ஐயா, நீர் மொழிபெயர்க்கிறது தவறு, இப்படி மொழிபெயர்க்கக்கூடாது, அதை ஒரு கன்னி என்று நீர் மாற்றி எழுத வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது இவர் சொன்னார், இது உலகத்தில் நடக்காத ஒன்று. ஒரு கன்னி எப்படி குழந்தை பெற முடியும்? திருமணம் ஆகாத ஒரு பெண் எப்படி திருமணத்தில் இணையாத ஒருவள் எப்படி குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும்? அது சட்டப்படி தவறாகுமே. ஆகையினால இது உலகத்தில் நடக்காது. ஆகவே ஒரு பெண் தான், திருமணமான பெண் தான் கர்ப்பவதியாகி குமாரனை பெற முடியும். ஆகவே நான் இதை மாற்ற முடியாது. நான் இப்படி எழுதினால் உலகம் என்னை தவறாக நினைத்து கொள்ளும். இந்த உலகம் என்னை பற்றி கேவலமாக பேசும். ஆகவே நான் ஒரு கன்னி என்று என்னால் மொழிபெயர்க்க முடியாது என்று அவர் வாதிடுகிறார். அப்பொழுது அந்த தேவதூதன் சொன்னாராம், இல்லை, கன்னி என்று தான் நீ எழுத வேண்டும், கன்னி என்று தான் எழுத வேண்டும். இது கட்டாயம் நடக்கும். நீ நம்ப மாட்டேங்கிற இல்லை, நீ அந்த குழந்தையை கட்டாயம் பார்ப்பாய், பார்த்த பிறகுதான் சாவாய், அது வரைக்கும் நீ உயிரோடு இருப்பாய். ஆகவே கட்டாயம் இது நடக்கும், நீங்கள் எழுதுங்க என்று சொல்லி தேவதூதன் சொன்னதாக வரலாறு சொல்லுகிறது. இவர் கன்னி என்று அந்த இடத்தை எழுதினார். இவர் காத்து கொண்டே இருந்தார். எதற்காக காத்து கொண்டிருந்தார்? அந்த வசனம் சொல்லுகிறது, லூக்கா 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் காத்து கொண்டிருந்தார். எதற்காக காத்து கொண்டிருந்தார்? கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுமா? அன்னைக்கு நான் இந்த வேத வசனத்தை மொழிபெயர்க்கும் போது, இந்த வார்த்தையை மொழிபெயர்க்கும் போது தேவதூதன் வந்து சொன்னாரே, ஒரு கன்னி குழந்தை பெறுவாள் என்று சொல்லி, அது நடக்குமா? என் கண்களினால் பார்க்கணும், அது நடக்கிற வரை நீ சாக மாட்டாயின்னு சொன்னாங்களே, நான் அதற்காகவே காத்து கொண்டிருக்கிறேன். ஆகவே காத்து கொண்டே இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் மேலே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அவர் மேலே பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். இப்போ தேவ ஆவியனுடைய ஏவுதலினாலே அவர் தேவாலயத்துக்கு வருகிறார். 27ஆம் வசனத்தில் அவர் தேவாலயத்துக்கு வருகிறார். அப்போ வரும்போது அந்த வசனம் சொல்லுகிறது, அவருடைய தாய் தகப்பன்மார் காணிக்கை செலுத்துவதற்காக, இயேசுவை ஆலயத்தில் அர்ப்பணம் செய்வதற்காக இயேசுவை ஆலயத்திற்கு உள்ளே கொண்டு வருகிறார்கள். 28வது வசனம், சிமியோன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து இப்பொழுது சொல்லுகிறார், ஆண்டவரே, இப்பொழுது நான் சமாதானத்தோடு சாவேன், எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, என் கண்களினாலே இந்த இரட்சண்யத்தை பார்த்து விட்டேன். இவர் பிரஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளி, இவர் இந்த உலகத்தை மாற்ற வந்தவர், இவர்தான் மேசியா என்பதை புறஜாதிகளுக்கு தன்னை வெளிப்படுத்தி, தன்னை அறிவித்து, இவர் இயேசு என்பதை பகிரங்கமாய் பிரகடனப்படுத்தினார். அன்பானவர்களே, இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். அந்த இயேசுவை கைகளிலே ஏந்தி கொள்ளுகிற நாள், அந்த இயேசுவை ஸ்தோத்தரித்து அவரை துதிக்கிற நாள். இந்த இயேசு எனக்கு மாத்திரமல்ல, இந்த இயேசு எல்லாருக்குமானவர், புறஜாதிகளுக்கும் இவர் சொந்தமானவர் என்பதை அறிக்கையிடுகிற நாள். இந்த பண்டிகை நாள் நமக்கு ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டுமென்றால் இந்த இயேசு என்கிற குழந்தையை நம்முடைய கரங்களிலே தூக்குவதற்கு முயற்சி செய்வோம். இயேசு என்கிற குழந்தையை நம்முடைய கரங்களிலே தாங்கினவர்களாய் இந்த உலகத்திற்குள் கொண்டு செல்லுவோம். இயேசு என்கிற குழந்தைக்காக கடவுளை ஸ்தோத்தரித்து, நான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன், இந்த கடவுளின் வார்த்தை நிறைவேறுமா என்று காத்திருந்தேன், இன்றைக்கு அது நிறைவேறிவிட்டது. ஆகவே நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சிமியோன் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினது போல நாமும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு செய்தி என்ன தெரியுமா? காலம் கடந்தாலும் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். ஒருவேளை நம்முடைய வாழ்விலே அநேக வாக்குத்தத்தங்கள் வந்திருக்கலாம், நம்முடைய வாழ்விலே அநேக காரியங்கள் கடவுள் சொல்லியிருக்கலாம், ஆனால் இன்னும் நடக்கவில்லையே, இன்னும் என் வாழ்வில் அது
நான் என் கண்கள் பார்க்கவில்லை, எனக்கு வயதாகிக் கொண்டே போகிறதே, என் வாழ்விலே இந்த குடும்பத்திலே இந்த அற்புதம் நடக்கவில்லையே. ஏக்கத்தோடு நிற்கலாம். இந்த நாள் கடவுள் உங்களுடைய ஏக்கத்தை நிறைவாக்குகிற நாள். இந்த நாள் கடவுளுடைய அதிசயத்தை உங்களுடைய கண்கள் காணுகிற நாள். இந்த நாள் கடவுளுடைய வல்லமை புறஜாதிகளுக்கு வெளிப்படுகிற நாள். அப்படிப்பட்ட வல்லமையை நீங்கள் பெற்று வாழ, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்தரிக்க ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்துவாராக. ஆமேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலுமாக நம்முடைய கடந்து வந்து ஆழமான செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்ட அருள் திரு ஜெயமணி ஐயா அவர்களுக்கு ஃபீபா ஊழியர்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாகிய உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்தர் தாமே அவரையும் அவர் மேற்கொண்டு வருகின்ற மேற்படிப்பையும் குடும்பத்தையும் ஊழியத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை கேட்ட நாம் அனைவருமாக இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆண்டவரின் நாமத்தை புகழ்ந்து பாடுமனுமாக நாம் அனைவருமாக இணைந்து கிறிஸ்து சபை பாமாலைகளிலே நல் மீட்பர் பட்சம் நில்லும் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்மையான காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை சொல்லுகின்றோம். 2ஆம் மாதத்தினுடைய முதல் நாளிலே
உம்மை வழிபட எங்களுக்கு நீர் கிருபை தந்திரதற்காக நன்றிகளை சொல்கின்றோம். இப்பொழுதுமாக உம்முடைய சமூகத்திலே பாரத்தோடு தங்களுடைய தேவைகளை தெரிவித்து கொண்டிருக்கின்ற அந்த பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி அருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரார்த்தனை செய்கின்றோம். தங்களுக்காகவும் தங்கள் குடும்பங்களுக்காகவும் குறிப்பாக தங்கள் பிள்ளைகளுக்காகவும் மன்றாடுகின்ற மது பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும். குறிப்பாக கணவன், மனைவி, பிள்ளைகள், பிள்ளைகளுடைய எதிர்காலம், கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணம் போன்ற காரியங்களுக்காக ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே தங்கள் இருதயத்தை ஊற்றி கொண்டிருக்கின்ற மது பிள்ளைகளுடைய சத்தத்தை கேளும். சத்தத்தை கேட்டு பதிலை தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீர் அப்படியே செய்யப்போவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். நிகழ்ச்சியின் முடிவிலே அவர்களுக்கு ஒரு பெருத்த நம்பிக்கையும் சமாதானமும் உண்டாக அருள் கூற வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். நீரே உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இரட்சகர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் ஒன்றாக ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். கர்த்தரின் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள்வோம். திரியகிராம் தந்தை மாய்ந்தன் தூயாவின் அன்பு, கிருபை, சமாதானம், ஆசீர்வாதம் பயனெடுத்துதல் நம்முடனும் நாம் பெற இருக்கின்ற எல்லா ஆசீர்வாதத்துடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. ஆமென். இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொன்ன வண்ணமே நாம் கேட்கின்ற அனைத்தையும் பெற்றுக்கொள்வோம் என்கின்ற விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் என்று உறுதி சொல்லி உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் ஊழியன் அருட்திரு தியோடு வில்லியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேயர்களே, மீண்டும் நினைவூட்டுகிறோம். நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.